ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் வச்சு ஒரு கார குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த காய் பார்த்தீங்கன்னா சீனிவரக்காய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் நிறையா இருக்குது, ஃபைபர் கண்டென்ட், விட்டமின் சிலாம் இந்த காயில் நிறையா இருக்குது. என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த காயை ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி நல்லா ஒரு விசில் விட்டு ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம குக்கரில் 2லேருந்து 3 விசில் மட்டும் விட்டால் போதும். அது மாதிரி நம்ம விட்டு எடுத்து வச்சுக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடன பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது ரெண்டும் பொரிஞ்சாதான் அந்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் வரும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு நல்ல கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிச்சிருந்ததுன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அன்னைக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது, அதனால் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதில் 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ உங்களுடைய சுவையை பொறுத்து தக்காளி மாறுபடும். 2 தக்காளி போதும், அதுவே நார்மலான டேஸ்ட் கொடுக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிரும். இந்த தக்காளி மசிஞ்ச பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் நான் 1.5 டீஸ்பூன் சேர்ப்பேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூளில் இருக்கிற பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நாம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியும் உங்களுடைய சுவைக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். ஆனால் மீடியம் சைஸில் இருக்கிற புளி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம ஏற்கனவே தக்காளி 2 சேர்த்துக்கிறோம், அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கிளஸ்டர் பீன்ஸ், கொத்தவரங்காவை அப்படியே அந்த தண்ணியோடவே சேர்க்கணும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியோடவே சேர்க்கணும். இது கூட நம்ம ஒரு கொஞ்சோண்டு தேங்காவை சேர்த்து அரைச்ச ஒரு தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். தேங்காய் விழுது உங்களுக்கு வேணும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த தேங்காய் விழுது பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழம்பை நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இதில் ரொம்பவே அளவாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இந்த காயில் நிறைய ஃபைபர் கண்டென்ட், விட்டமின் சிஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு போன் சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த குழம்பை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த காயில் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அது அந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு காரக்குழம்பாக செய்யும் போது அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய குழம்பு ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குழம்பு நல்லா இருந்தால் என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பை.